4 பெண்கள் மீட் பண்றாங்க இல்லையா அந்த ரீட்டா அப்படின்ற கேரக்டர். இவங்க கிட்ட என்ன இந்த 4 பேருக்கும் உடனடியா பிடிச்ச ஒரு விஷயம்? ஏன்னா ஆல்மோஸ்ட் தே டேக் டு ஹர் வெரி ஃபாஸ்ட் இல்லையா படத்துல. மீட் பண்ணி அப்படி மொட்டை மாடியில கொஞ்சம் தே ஸ்டார்ட் சில்லிங் அண்ட் தென் இமீடியட்லி டக்குன்னு எல்லாருக்குமே இந்த ஒரு பெண் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டியா ஒரு ஒரு ஆஸ்பிரேஷனல் பர்சனா தெரிய ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. என்ன அந்த ரீட்டாவுடைய ஒரு குணம் இவங்களுக்கு பிடிச்சது நீங்க நினைக்கிறீங்க? அது ஐ ஃபீல் அவ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷனில் தே ஆர் நாட் ஸோ கம்ஃபர்டபுள் வித் ஹர். ஒரு மாதிரி அவள் ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி தான் பார்க்குறாங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் ஷீ இஸ் ஸ்டில் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி ஸ்வீட் வித் தெம். ஷீ ஸ்டில் லைக் யூனோ ஷீ டிஸ்பைட் தேர் லைக் யூனோ இவ என்ன ஒரு மாதிரி லைக் யூனோ இவ தப்புன்ற மாதிரி தான் பிகினிங்ல அந்த கேர்ள்ஸ் திங்க். ஒரு சீன் அந்த இடத்துல நான் ரசிச்சேன். என்னன்னா இந்த அடல்ட்ஸ் எல்லாம் அவங்க போடுற ஒரு துணினால அவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆரம்பத்துல. அவங்க அப்படி வரும்போது பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி அறகுறையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு குழந்தை வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். விச் ஷோஸ் தட் இது ஒரு ஒரு எப்படி நம்ம ரேஸ் பண்றோம், வாட் த சைல்ட் கெட்ஸ் எக்ஸ்போஸ் டு. அதே சைல்டு வளர்ந்த பிறகு அப்படி சொல்லாத ஒரு குழந்தையா இருக்கலாம், சொல்லாத ஒரு பர்சனா இருக்கலாம். ஸோ I thought it was very very interesting to note that ஒரு அந்த மாதிரி ஒரு குழந்தை அன்பொல்யூட்டட் மைண்டுக்கு இந்த துணியை வச்சு ஒருத்தர் அழகு அசிங்கம்னு சொல்ல வராத ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். ஸோ த கேர்ள்ஸ் அதுதான். ஸோ அந்த கேர்ள்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்ட் அவளை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The fact that she doesn't care whether they like you know turn their face or you know, but still she is being very nice to them, very friendly, and so slowly these girls start to understand that you know she is very friendly and அந்த ஒரு அவளே சொல்றா பாருங்க என்ன நீங்க எப்ப பாரு குட்ட குட்டையா ட்ரெஸ் போட்டு சுத்துறீங்கன்னு. So it kind of brings another perspective to these girls also. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கேர்ள் இஸ் ஆல்வேஸ் ஜட்ஜ் பை வாட் ஷி வேர்ஸ். மேல் ஈவன் மென் ஈவன் விமென் ஆல்சோ கமெண்ட். கரெக்ட். ஸோ ஐ ஃபீல் தட் யூனோ தே ஷுட் நாட் பி ஜட்ஜ்ட் ஃபார் தேர் க்ளோத்ஸ் ஆர் எனி திங் லைக் தட். இட்ஸ் பியாண்ட் ஆல் தட். ஸோ ஐ ஃபீல் அந்த ஒரு இது வந்து தீஸ் கேர்ள்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் யூனோ. ப்ளஸ் ஷி ஹேட் திஸ் ஏர் ஆஃப் ஒரு டைனமிசம் இல்லையா, ஒரு எனர்ஜி that she seems to. And she doesn't care about like openly எல்லாரும் முன்னாடி she'll smoke or whatever she does, she doesn't care. She lives by what she wants to do. Like she doesn't believe in this இந்த சொசைட்டிக்காக இப்படி வாழணும் அப்படின்ற ஒரு இது இல்லாதனால அந்த டைம்ல இந்த மத்த 4 பெண்களுமே அவங்க வாழ்க்கையில ஒரு ஆல்மோஸ்ட் ரிசைன்டா இருப்பாங்கல்ல. அவங்க பிரச்சனைகள் they are going through a monotonous life. They are going through a very dull moment in their life. And it feels like when they see her, they feel, oh, you can be so liberated. Right. You can be yourself without worrying about what anybody is going to think. இந்த படம் வந்ததுல இருந்து பல விதமான ரெஸ்பான்சஸ்க்கு you obviously have been exposed to them. இதுல உங்களை சந்தோஷப்படுத்தின சில ரெஸ்பான்சஸ் என்ன துக்கப்படுத்திருக்கும்னு என்னால கணிக்க முடியும். Actually வந்து lot of people have appreciated me for making this bold film and நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு எப்படி இந்த என்ன சொல்றதுன்னா லைக் இந்த I know what you must have gone through, like forget these இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த ரெஸ்பான்சஸ் தவிர right from the time I started making my film itself I have gone through all the abuses or all the இது from the you know from the working environment na solren. Oh okay. So I have seen all the responses when I started working on the film itself. Right. So I was prepared for what I was going to get out of you know when the movie releases. So even while I was making the film there were so many people who were you know putting me down saying என்ன இவங்க இப்படி எடுக்கறாங்க படம். So அது கஷ்டமா இருந்ததா இத்தனை பேர் உங்க விஷன்ல நம்ப வைக்கிறதுக்கு? Yeah, it was very very difficult. Okay. It was very tough because in the film பண்றது வந்து it's a group effort. You have to work with so many people and everybody has to understand
where you're coming from, they have to understand the wavelength, they have to என்ன நீ இதில் சொல்ல வரன்றது வந்து they have to really appreciate it also. So which was very very difficult for me. So in the beginning or for a long time it was almost like I was fighting a battle against so many other people. நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கும் இல்லையா? இது ஒரு vulgar film இல்ல, it's a fun film and there is a difference between both அப்படின்ற ஒரு. Yeah, so and எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில it's all full of men and all that. So in the whole journey itself has been like very interesting for me in terms of how everybody views this. So நான் ஒரு ஷார்ட் எடுக்கும்போதோ இல்லை நான் ஒருத்தர் when I'm making the film itself, it was very difficult for me to get everybody on the same page. Okay. So I feel that so all of this is nothing in comparison. All of this has been like this 1 year journey has been much more than these 2-3 days. Has it been rewarding overall? Yes, definitely. It's definitely made me very strong, and I'm really I think it's a very important film because it's raised a lot of, even though in the movie there is nothing that's like kind of talks about feminism or anything like that, off screen there has been so many issues that's been raised. Right. Tamil கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம், தமிழ் கலாச்சாரம் பெண்களுக்கு இருக்கு, அப்போ ஆண்களுக்கு என்ன, தமிழ் கலாச்சாரம்னா என்ன, அது வந்து I think people should start probing on it and make a rule book of what is Tamil kalacharam. Okay. And secondly, so much of prejudice against women. Like ஒரு பெண் இதே படம் வந்து ஒரு ஆண் எடுத்திருந்தா nobody would have even talked about it. So ஒரு பெண் வந்து ஒரு adult film எப்படி எடுக்க முடியும்? So அந்த மாதிரி ஒரு பெண்கள்லாம் சந்தோஷமா பார்ட்டி பண்றதை எப்படி நீங்க காட்டலாம்? First of all, இந்த பொண்ணு எதுக்கு வந்து படம் எடுக்குது, வீட்டில் உட்காந்து சமைச்சிருக்கலாமே. So everything like the society is progressing, and I think this is a very progressive film for the Tamil for Tamil audience, I feel, in terms of women slowly opening up and being free in terms of what their choices, like what choices they want to take, what they want to express, what they want to feel. So it becomes kind of I think it's a very liberating film. And the more people get up in arms against this film, the more important this film is starting to seem. So people start to think about it. Right. So உள்ள என்ன இது ரைட்டா இது தப்பா ஏன் இந்த மாதிரி, ஸோ அது ஒரு விழிப்புணர்வு மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த பெண்களுக்கு எதிராக எப்படி வந்து பெண்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது ரியல் ஃப்ரீடம் ஃபார் விமென், அப்புறம் எம்பவர்மெண்ட், எவ்ரி இஷ்யூ ஹேஸ் பீன் touched upon off screen. Right, right. Which is very exciting because I think these issues need to come out and people need to start opening up to women's issues also. At least the fun portions of this film involve இவங்கெல்லாம் இந்த பெண்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து லாக்கர் ரூம் டாக்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஜெனரலா உங்க எக்ஸ்போஷர் டு தோஸ் கான்வர்சேஷன்ஸா or are these imaginary or were they drawn from people you knew? Yeah, definitely they are drawn from people I know only. Okay. Right. So it is my observation, and the thing is I have friends from all kinds of class and so on, like, right. So and இந்த படத்துலயும் அப்படிதான் இல்லையா, அந்த ஒரு 4-5 பெண்கள் they're not all from this, they're not all with the same sophistication, yes, so to speak. So அது என்னன்னா ஒருத்தர் will be ஒரு மாதிரி பேசுவாங்க. So it's just an observation of இதே இந்த 5 பெண்கள் தான் அது ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, இப்படி இல்லை எல்லா பெண்களும் இப்படி இல்லை, இது ஜஸ்ட் அ ரெப்ரசன்டேஷன். ஒரு 5 பெண்கள் எனக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் நான் வந்து இந்த படமாக எடுத்திருக்கேன். இது தவிர நிறைய கேர்ள் கேரக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விதமான பெண்கள் கேரக்டர்ஸ் வந்து வந்திருக்கு சொல்லுங்கள். எய்தர் அவள் ஷையாக இருப்பா, அவள் வந்து ரொமான்ஸ்க்கு இருப்பா, இல்லை அவள் கோவப்படுவா, அழுவா. யாருமே வந்து ஒரு சிரிச்சு பெண்கள்லாம் வந்து ஜாலியாக ஒரு சிரிச்சு யாருமே பார்த்ததில்லை.
ஸோ இது வந்து இட் இஸ் லைக் இது வந்து நான் நினச்சதோட it has raised a lot of social I think you're making an important point there. இப்போ தமிழ் படங்களும் நம்ம அந்த வரலாறு ஆஃப் தமிழ் படங்கள் நம்ம எடுத்ததும் அதுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? இந்த ஒரு பார்வை இப்போ உருவாயிருக்கு. அதாவது ஒரு பெரிய கும்பல் வந்து ஏத்துக்க முடியல இந்த மாதிரி பெண்களை பார்க்கறதுக்கு ஃபிலிம்ஸ்லனா அது நம்ம காட்டின பல பெண்கள்னால கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ பெண்கள் வந்து நிறைய கேரக்டர்ஸ்ல பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க கேர்ள்ஸ். ஹவு மெனி கேர்ள்ஸ் அந்த கேரக்டர்ஸ் எவ்வளோ வந்து சினிமாவில் வெளி வந்திருக்கு இல்லையே. இதர் வந்து அவங்க தேவ் ஆல் பீன் ஒரு ரொம்ப கிளீஷேடாக இருக்கும் அந்த கேரக்டர்ஸ். தே ஓன்ட் பி அந்த ஒரு 3 டைமென்ஷனே இருக்காது. அண்ட் பெரும்பாலும் ரொம்ப புனிதப்படுத்தப்பட்டிருக்காங்க இல்லையா? ரொம்ப அப்படியே ஒரு ஹோலி ஃபிகர்ஸ். அதாவது அவங்கெல்லாம் இதுல நான் என்ன பாக்குறேன்னா, அதாவது ஒரு பெண்கள் முக்கியம்னு பேசுற பெரும்பாலான படங்கள் கூட அவங்கள ஒரு கடவுள்களா ப்ரமோட் பண்ற ஒரு படங்களா இருக்கும். ஆமா, ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பாங்க, தலையாட்டிட்டு இருப்பாங்க, ஆர் அவங்க வந்து வில்லனா ஆக்கிடுவாங்க. ரைட், ஷீ இஸ் a வில்லி. ஒன்னு கடவுள் இல்ல அவ்வளவுதான், ஒரு வில்லி. வில்லி. சோ ஒரு சாதாரண பெண் சில நல்லதுகளும் இருக்கு, சில கெட்ட குணங்களும். அந்த ஒரு 3 டைமென்ஷன் இதே இல்ல. அந்த கேரக்டரைசேஷனே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கார்ட்போர்ட் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் ஆயிருக்காங்க தமிழ் சினிமால. ஸோ இந்த 5 கேரக்டர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, கேரக்டர் ஸ்கெட்ச் நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அவங்க பேசுறதோ அவங்களோட ஜேர்னி பாத்தீங்கன்னா இட் வில் பி ட்ரூ டு தெம். எதுவுமே வந்து இந்த கேரக்டர் ஏன் இந்த டயலாக் பேசிச்சுன்னு சொல்லவே முடியாது. ரைட். They have been true to their character, and இந்த 5 பெண்கள் வந்து it's just a representation of some of the women I have seen in my life. நான் இன்னொரு விஷயம் ரசிச்சது வந்து இந்த ஸ்டாக்கரிஷ் கேரக்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா? I am very happy that they were not rewarded இந்த ஃபிலிம்ல. ஏன்னா நம்ம பெரும்பாலும் அதானே பார்க்குறோம். For me at least they didn't seem like evidently evil people. அந்த 2 ஆண்களுமே அந்த மாதிரி பல ஆண்களை நம்ம ஹீரோவா காமிச்சிருக்கோம் படங்கள்ல. பின்னாடி அப்படியே ஒரு காமெடி ஆல்மோஸ்ட் ஒரு ஹியூமரஸ் ஃப்ளேவரோட அவங்க பின்னாடியே துரத்திக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலி கிடைச்சிருக்கும். They are the 2 guys who have reached out to most of the people because அவங்க 2 பேர் தான் அவங்க வந்து they have seen நம்ம பசங்கன்ற மாதிரி அவங்க நம்ம பசங்கன்ற மாதிரி because they are used to that in cinema. That is the main reason why I kept those 2 boys also. Right. Because that is what the Tamil cinema la everybody is used to. ஸோ அதனால தான் வந்து அவங்க ஈஸியாக அந்த கைஸோட கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க இந்த படம் பார்த்தீங்கன்னாலே இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் வியூ ஃப்ரம் தேர் பெர்ஸ்பெக்டிவ். அவங்களே வந்து இந்த பொண்ணுங்க என்னதான்டா பேசிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு பாய்ஸ் ஒரு கைஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் ஐ வாண்ட் டு ஷோ திஸ். ஆக்சுவலி அடல்ட் சர்டிஃபைட் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க பல அந்த மாதிரி ஒரு ஃபிலிம்ஸ் பத்தி பேசும்போது குடும்பங்களோட ஒன்று சேர்ந்து பார்க்க முடியல அப்படின்றத ஒரு நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க. ஒரு பட் இஃப் இட்ஸ் an adult certified film, அது why does that perspective matter இல்லையா? எனக்கு புரியவே இல்லை ஏன் நீங்க குடும்பத்துக்கு படம் எடுக்கல அப்படின்னா. நம்ம வந்து we are a filmmaker, we are into this creative with it's எல்லாரோட filmmaker வந்து அவங்க they'll have their own interest of what kind of movies they want to make. ஸோ இந்த படம் இல்லைன்னா என்ன எவ்வளோ வந்து ஃபேமிலியோட போகிற படங்கள் வந்து இருக்கே, அதை போய் பாருங்களேன். ஐ ஆம் சேயிங் டோன்ட் கம், ஐ ஆம் சேயிங் ஃபேமிலி பார்க்காதீங்க. இது 18+ இதுதான். கொஞ்சம் ப்ரொக்ரெசிவாக இருக்கிற ஃபேமிலிஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற நினைக்கிற ஃபேமிலிஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பட் கொஞ்சம் ரொம்ப கன்சர்வேட்டிவாக வந்து ஒரு பெண் குடித்தாலே தப்பு, ஆர் யூனோ அவள் பெண் வந்து ஒரு சொசைட்டிக்கு எதிராக ஒரு விஷயம் வந்து பேசுறதே தப்புன்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து இது ஒத்து வராது அவங்களுக்கு. இந்த ரீட்டாவோட ஒரு பல ஃபேசட்ஸில் ஒன்று வந்து இஸ் ஹர் அவர்ஷன் ஃபார் மேரேஜ், ஹர் ரிலக்டன்ஸ் கூட இல்லை, வேண்டாம் அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வாட் டஸ் தட் சிக்னிஃபை அந்த கல்யாணத்து மேலே இருக்கிற ஒரு That's what I'm saying. After marriage, whether you like it or not, I have seen so many of my friends who have been very very strong or who have been very என்ன சொல்றதுன்னா ரொம்ப புரட்சித்தனமாக இருந்திருப்பாங்க. கல்யாணம் ஆன அப்புறம்
அது என்ன ஆயிடுதுன்னா they have to succumb to their அந்த அந்த என்ன சொல்றதுன்னா அந்த husband side family or something. Like if they don't want to go for a wedding, let's say it's as simple as if they don't want to go for a wedding, right, they are still forced to go. இல்ல அவங்க தப்பா family sideலாம் தப்பா நினைச்சுப்பாங்க. So the girl is like she doesn't have her own will. If she doesn't want to do something, if she doesn't want to go somewhere, if she doesn't want to be somewhere, still there is too much of pressure. அது ஒரு systematic suppression ஆ பார்க்கலாம் இல்லையா நம்ம? Yeah, like you can't be இப்போ இந்த டைம்ல எனக்கு I just want to sleep. You can't. Correct. Right. So it is always, whereas a guy வந்து he has so much freedom. இப்போ அவன் ஒரு கல்யாணத்துக்கு வரலன்னா, let's say ஒரு ஃபேமிலி கல்யாணம், அவன் வரலன்னா பிரச்சனையே இல்லை. ரைட். ஒரு பொண்ணு வந்து அந்த கல்யாணத்துக்கு போலன்னா ஏன் அவ வரல, அப்படி என்ன அவளுக்கு வீட்ல வேலை, அப்படி என்ன வரலன்னா இவருக்கு வேலை இருக்குன்னா அப்போ ஓகே, அது ஓகே. ரைட். ஸோ இந்த படம் பண்ணும்போதே ஐ couldn't attend a lot of family functions-ஆக இருந்தாலும் சரி, ஐ couldn't meet up with friends. ஸோ அது வந்து it became a very big issue because like ஏன் இவ அப்படி என்ன படம் எடுக்கிறாவ வந்து ஒரு எங்க கல்யாணத்துக்கு வராம அப்படி என்ன அவ பிஸி. whereas if the others the guy doesn't go வெச்சுக்கங்களே, அவன் ரொம்ப பிஸியா இருந்தா அவன் வந்து ரொம்ப வேலை செஞ்சு அழுத்து போயிட்டு இருக்காரு, பாவம் ரொம்ப வேலை பண்றாரு அவரு, அப்ப நாங்க வேலை பண்ணலையா? ரைட். And this goes back to the point of your film itself இல்லையா? இந்த தனி மனித சந்தோஷம் வந்து முக்கியம், அதை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் எதுக்காக அப்படின்ட்டு. So what happens is இது வந்து like you might think that you can still be yourself after wedding, after kalyanam ஆன அப்புறம் வந்து it is just not between her and this Venkat character in the movie. The moment she gets married to him, she is married to a like 200 other people. Okay, that comes with Venkat's package. Right. So when that happens, you are constantly every day fighting a battle. Unless of course Venkat gives you the insulation necessary இல்லையா? Yeah, which I'm guessing பெரும்பாலான ரிலேஷன்ஷிப்ஸ்ல அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. Yeah, and at some point also the guy will say இல்ல எங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க, வந்துட்டு போய் பெரிய விஷயம் வந்துறேன். So it is just not only இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லா கூட இருக்க வேண்டாம். கரெக்ட். ஒரு பாசத்தினால கூட இருக்கலாம். It can even be because of அந்த ஒரு பாசமா கூட சொல்லலாம், எங்க அம்மா பாவம் தப்பா நினைச்சுப்பாங்க வந்துரு. So it can also be that way. So you're pressurized not only with aggression, with also so many other emotional blackmail. Right. So at any point of time you feel like you have to சரி இதுக்கு ஒரு நோ சொல்றதுக்கே வந்து it becomes a every day you are fighting a battle to say no and be true to yourself and do what you want to do in life. So that is that is why I've like kept a character like Rita who is okay as long as it's just a live-in relationship and all that. She doesn't have to answer anything to him, and she can be like she just has one person, it's like probably him, and it's easy for her to convince him or do things, tell him she doesn't want to do something. Whereas the moment she gets married, she is answerable to so many other people. Well, that is the society we are living in now. Right. You cannot say illa na vandu appadi iruppen appdinu நீங்க சொல்லலாம், நீங்க ஆசைப்படலாம், but somewhere down the line you kind of get tangled in this. இதுக்கு ஆர்குமெண்ட் வந்து ஒரு தரப்புல and இந்த தரப்பு நான் பெருசா சப்போர்ட் பண்ணாத ஒரு கும்பல் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து பட் அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த விட்டு கொடுக்கறதுலயும் ஒரு ஆனந்தம் இருக்கே, அந்த அவரை கல்யாணம் பண்ணும்போது அவருடைய ஒரு மொத்த குடும்பத்தையும் ரசிக்கிறதுலயும் ஒரு இன்பம் இருக்கே அப்படின்ட்டு ஒரு because I know these arguments. அப்பனா என்ன அது வேண்டான்னு சொல்றீங்களா? ஏன் அப்போ அவரை லவ் பண்ண அவரை மட்டும் தான், அவங்க அப்பா அம்மாவெல்லாம் உங்களுக்கு பிடிக்க கூடாது அந்த உடனே அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கும்பல் இருப்பாங்க. See, this is one perspective on marriage. Okay,
ஸோ ஒருத்தரோட இது ஒரு பெண்ணோட ஒரு தனிப்பட்ட கருத்து அது. ரைட். ஸோ இது எல்லா பெண்களும் இது ஃபீல் பண்ணோன்னு நினைக்க வேண்டாம். நிறைய பெண்கள் வந்து they like to be dominated also. They like to be dominated by men. They like to do things. They like to sacrifice. So அந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க. But the important thing there is அவங்களுக்கு அது வேணும்னா அவங்க அது பண்ணட்டும் அப்படின்ற ஒரு. So it is like you have a choice. நான் என்ன சொல்றேன்னா, if you are clear about what you want out of your life. Right. See, you know your character. உனக்கு இது ஒத்து வருமா இல்லையா அப்படின்றது நம்ம கிளியரா இருக்கணும். So if you are not clear, if you are very confused வெச்சுக்கங்களேன், then it becomes a ஒரு கல்யாணம் பண்ணப்புறம் it becomes a problem. So the moment you start accepting yourself for who you are, உனக்கு இது செட் ஆகுமா இல்லையா, the kind of personality you are-ன்றது, I think everybody should know who they are at the core. And if something will work for them or not work for them. Right. So the moment you get the clarity, you can have a very peaceful life. You can still be unmarried and be very happy. You can marry and be very happy. Right. Right. So it's all like your own perception and what you want out of life. No, I'm glad you clarified this. Otherwise then there will be a temptation for a lot of people to peg you as an anti-marriage person. So I know so many people who are married and who are so happy. Right. So it is just each one's. See, for a character like Rita, I think she is very clear about who she is, what she wants out of life. அவளோட இது வந்து like how she can't deal with anybody telling her what she needs to do. And was it also very conscious for you to show that அத பெரும்பாலா ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆண்கள் செய்யக்கூடியன்னா அவங்க செஞ்சு காட்டப்பட்ட ஒரு ஒரு பாட்டில வாயில தரக்கிறதா இருக்கட்டும், ஒரு வண்டியை ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், ஒரு இடத்துல வாங்க அவங்க போய் அடிப்போன்னு சொல்றதா இருக்கட்டும், things like that. So அது அந்த ஒரு ரோல் ரிவர்சல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு கான்ஷியஸா இருந்தது. கண்டிப்பா இருக்கு. இட்ஸ் ஹேப்பனிங் இன் தி சொசைட்டி நோ. ரைட். ஸோ எல்லாருமே இது உடனே கேட்பாங்க, எல்லாருமே இந்த மாதிரி கிடையாது சொசைட்டியில், நீங்க பார்க்குற பெண்கள் தான் அப்படி. ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் அ பார்ட் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டினே வச்சுக்கோங்க. சரி. இட் இஸ் ஹேப்பனிங். இட் இஸ் இந்த கேர்ள்ஸ்லாம் இந்த வந்து என்ஜாய் பண்ணுறதும் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ரீட்டாவோட அந்த தி அதர் கவுண்டர் பார்ட், அந்த ஆன்சன் பால் பண்ண அந்த வெங்கட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இட்ஸ் அன் அமேசிங் கேரக்டர். என்னன்னா இட் இஸ் நாட் ஈஸி. பீப்புள் திங்க் வந்து அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்ற அந்த எம்பவர் பண்ணுறது இல்லை, டஸ் நாட் மேக் அ மேன் வீக், இட் எம்பவர்ஸ் ஹிம். நான் சொல்றது புரியறதா உங்களுக்கு? அவன் இன்டிமிடேட் ஆனான் அவளோட. நோ, I really like the sense of security. He is very secure in who he is. He is very strong. He is not feeling ஐயோ இவ்வளவு என்ன சொல்ற ஸ்ட்ராங் கேரக்டரா இருக்காளே அப்படின்னு சொல்லி he doesn't feel weak. Correct. He is strong with the fact that he knows who he is. He doesn't need to put down a woman to be a என்ன சொல்றது ஒரு மேச்சோ கேரக்டர் ஆர் a strong character. அது இவங்க ஒண்ணா இருக்கும்போது அவர் ஒரு ஆம்லெட் ஏதோ ஒன்று பண்ணி எடுத்துட்டு வர்றது கூட அது வந்து நான் வந்து ஒரு பெரிய சாக்ரிஃபைஸா நான் பார்க்கல. இட்ஸ் a very normal, it's a very nice thing to do to somebody you love, no? Yeah. ஸோ ஏன்னா எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு கொஞ்சம் அவங்க கீழே வச்சாதான் அது வந்து ஒரு பெருமை, ஒரு தட் ஒன்லி இஸ் மேட்ச், ஒரு ஆண்மை அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அது இல்லாம ஒரு பெண்ணுக்கு நீ அந்த ஸ்பேஸ், யூ பி கான்ஃபிடென்ட் ஆஃப் யோர் செல்ஃப். ஓகே, அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தானாலே யூ டோன்ட் ஹாவ் டு யூ தட் ஆல்சோ இஸ் ஆண்மை. Right. Probably more so. More so. Right. So you don't have to feel ஐயோ அவ வந்து நம்மளோட பெரிய ஆளா இருந்தா நம்ம கீழே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த ஒரு பேலன்ஸ் இருக்கு, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த பேலன்ஸ் இருந்தாலே எனி ரிலேஷன்ஷிப் வில் பி கிரேட்.
10 வருஷம் ஆச்சு இல்லையா நீங்க லாஸ்டா படம் பண்ணி? No, before that you tell me the story of உங்க பெயர் மாற்றம். Okay, first வந்து see I am a multi-talented person. Okay, so நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து டான்ஸ், மியூசிக், அப்புறம் பெயிண்டிங் எல்லாமே பண்ணுவேன். அண்ட் என்ன ஆச்சுன்னா லைக் ஐ வெண்ட் இன் டு ஃபில்ம் மேக்கிங் பிகாஸ் இட்ஸ் அ கல்மினேஷன் ஆஃப் ஆல் மை ஆர்டிஸ்டிக் இது. ஸோ அதுக்கப்புறம் ஐ சாங் அ சாங் கால்ட் அழகிய அசுரா விச் பிகேம் வெரி பாப்புலர். அண்ட் அதுக்கப்புறம் ஐவ் டன் பாப் ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐவ் டன் குளிர் 100 degrees, ஐவ் டன் இங்கிலீஷ் ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு அனிமேஷன் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு கிராஸ் ஓவர் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது தவிர ஐவ் ஆல்சோ டன் லைக் நிறையா ஃபேஷன் யூனோ லைக் டிசைனிங் க்ளோத்ஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஆர்ட் பேர் என்ன இன்டீரியர் டிசைனிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் டன் ஸோ மெனி திங்ஸ். ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் என்டிவர்ஸ். ஸோ இப்போ ஐ வாண்ட் டு கீப் அ புனைப்பே ஃபார் மை ஆல் மை கிரியேட்டிவ் என்டிவர்ஸ். அதனால தான் இப்போது ஐவ் புட் அழகிய அசுரா பிகாஸ் நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு டூ அ பாப், ஐ வாண்ட் டு ரிலீஸ் அ சிங்கிள். I want to get into pop albums. I want to like sing. I want to make music videos. So ஒரு புது brand create பண்றோம். I want to do I want to get into music direction. I want to like compose songs. I see. Okay. So இது வந்து I want to do ஒரு படத்துக்கு I want to do like dress clothes design பண்ணனும்னு பார்க்கறேன். ஒரு படம் I want to do art direction. Right. So I want to do everything. So that is why you know I thought okay ஒரு பேர் வெச்சு I will do all my you know all my creative endeavors பண்ணலாம்னு தான் அழகிய அசுரா பேர் வெச்சேன். But after the movie released I realized, or like அந்த trailer release ஆனதுக்கு அப்புறம் I realized oh my god, okay, so they are thinking that I am doing this because I am you know like I am scared, or எல்லாரும் வந்து என் பேர் தெரிஞ்சா வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அந்த புனை பேர் பின்னாடி பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. That is how people are looking at it. I'm like oh really, okay, so இதுதான் வந்து இப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். I thought I mean அப்படி பண்ணணும்னா first of all if I am not bold or if I am not strong I won't make this film at all. Right. And it's been a hell of a journey for me to make this film, go through censors, go through all the technicians, everybody in the film. It's been a very tough journey for me. So எனக்கு வந்து என்ன இந்த படம்க்கு அப்புறம் I know what kind of you know backlash I'm going to get. அந்த தைரியத்துல தான் நான் வந்து இந்த படமே ரிலீஸ் பண்றேன். So it's really stupid for them to think that people won't relate Azhagiya Asura to me. Anyway, in all the interviews, in all the things, everybody is writing it as Anita Udeep only. And another interesting thing I thought about is நல்ல வேளை வந்து Azhagiya Asura இருக்கிறதுனால people are not you know backlashing at Udeep. Right. They can think Udeep is my father or they can think he's my husband. ஸோ அந்த இதெல்லாம் வந்து கோவம்லாம் அவங்க மேலே தான் காட்டுவாங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்தீங்க, இந்த எப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணா பின்னான்னு கச்சா முச்சான்னு திட்டு வாங்குவாங்க. somehow கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குட் ஃபார் தெம் தட் தே எஸ்கேப்ட் ஆல் த பேக்லாஷஸ். அண்ட் I want to take responsibility for நான் என்ன கிரியேட் பண்ணுறேனோ I want to take all the responsibility for that. என்ன திட்டணுமோ என்ன திட்டலாம், no issues. So thank you so much for this conversation. Thank you very much for making an interesting film that's opened like a big conversation, an important conversation I think. Yeah. இது ரொம்ப காப்பாற்றப்பட வேண்டிய படம்னு கூட நான் நினைக்கிறேன். Thank you so much for talking to me. Thank you.